கண்ணா, இங்க ஏன் வந்து நிக்கிற? பணம் எல்லாம் கட்டியாச்சு, வா ஸ்கூலுக்கு போலாம். கண்ணா, உன்கிட்ட தான்ப்பா பேசுறேன். ஏன் அங்கிள் என்ன மட்டும் தனியா பிரிக்கிறீங்க? நான் வீட்ல இருக்கிறது உங்களுக்கும் பிடிக்கலையா அங்கிள்? அப்படி இல்ல கண்ணா, நீ நல்லா படிச்சு பட்டம் வாங்கினதான் உன் எதிர்காலமும் நல்லா இருக்கும். ஆண்டிக்கு உன் மேல பிரியம் ஏற்படும். லதா மீனா மாதிரி நானும் வீட்ல இருந்தே படிக்கிறேன் அங்கிள். அவங்கள விட்டுட்டு என்னால இருக்க முடியாது அங்கிள். எனக்கு அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. நீங்களும் இல்லைன்னா எனக்கு வேற யார் இருக்கா அங்கிள்? என்ன அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். என்ன அனாதையா விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். என்ன போட்ட தோசை அப்படியே இருக்கு? அவன் என்னன்னு சாப்பிட பிடிக்கலையா? ஆமா. சாப்பிட்டா சாப்பிடுங்க, இல்லைன்னா போங்கடி. நான் மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்க கூட கண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியாம தவிக்கிறத நீயே பார்த்துட்ட. உன் சந்தோஷம் முக்கியமா, குழந்தைங்க சந்தோஷம் முக்கியமாங்கிறத இனிமே நீதான் முடிவு செய்யணும். இனிமே நீ மெட்ராஸ்ல இருக்காத, ஊர பக்கம் ஓடி போயிரு. என்ன புரியுதா? போயா உன் ஜோசியம். போடா, எங்கேயாவது உதவ போற. என்னங்க? ஐயோ, நீங்களா? விட்டுருங்க. நீங்க இருக்கிற பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சொல்றது கேளுங்களேன். உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஐயோ இல்லங்க, நீங்க சொன்னது அப்படியே பழிச்சு போச்சு தெரியுமா? அதுல இருந்து என் மனசே சரியில்லை. நிம்மதி எப்ப கிடைக்கணும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அம்மா, நிம்மதிங்கிறது சோசியத்துல இல்ல, அவங்க உங்க மனசை பொறுத்தது. உங்க வீட்டுல நடக்கிறது ஊர் உலகத்துல எல்லா இடத்துல நடக்கிறதுதான். இப்ப என்ன எடுத்துக்கங்க, எங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனையே இல்ல. நீங்க ஒரு மனைவியோட வாழ்றவரா இருக்கும், அதான் எந்த பிரச்சனையும் இல்ல. அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. என்ன? எனக்கு மூணு பொண்டாட்டி. ஏண்டி இங்கே நின்னுட்டு இருக்க? வாடி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. பென்சில காணோண்டி. உனக்கு இதேதான் வேலை, எப்பயாவது ஏதாவது தொலைச்சிட வேண்டியதுதான். ஏன் பென்சில் தொலைஞ்ச உடைக்கிறடி? படி வந்தா வாடி, விளையாட்டு படி. இந்த மீனா உன் வாட்டர் பேக். இவன் வேற ஒருத்தன், சும்மா இருடா. என்ன மீனா தேடுற? பென்சில் காணோம்டா. ஐயோ, ஸ்கூலுக்கு போய் என்ன செய்வ? கண்ணா, என்னோட பென்சில் மேல மறந்து வச்சுட்டேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாடா ப்ளீஸ். இந்த அப்படி என்ன? மீனா பென்சில மறந்து வச்சுட்டு போயிடுச்சு, எடுத்துட்டு வர சொல்லுச்சு. வந்து எடுத்துட்டு போ. இந்த மீனா பென்சில. ஐயே, என்ன இது பொறுப்பே இல்ல. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அங்க போய் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வா. மீனா, சாயந்தரம் நீ வீட்டுக்கு வருவல்ல, அப்ப இந்த பென்சில சீவி வைக்கிறேன். சரி சரி. இங்க வா. என்ன அம்மானு கூப்பிட சொல்லி உங்க அங்கிள் சொல்லி கொடுத்தாரா? இல்ல, நான் உனக்கு அம்மா இல்ல, இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. நீ மட்டும் எழுத, நான் எழுத வேண்டாமா? பென்சில் தடி. இதே பென்சில் உன் பென்சில் எடுத்து நீ வேணா எழுதிக்கோ. யார் வேணான்றது? உலகத்துல இல்லாத பெரிய பென்சில். ஆமாண்டி.
கண்ணா எப்படி அடிபட்டுச்சு? காலையில பென்சில் சீவும் போது பிளேடு வெட்டிடுச்சு. இது யார் கட்டினது? நான் தான் கட்டினேன். இந்த வீட்டுல உன்னை கவனிக்க யாருமே இல்லையா? சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது அங்கிள். அப்படிதான் வலிக்கும். சீல் பிடிச்சிருக்கும். அம்மாடி, நம்ம டாக்டருக்கு போன் பண்ணு. கண்ணன் கையில காயம் பட்டிருக்கு, கவனிக்கலையா? இல்ல. ஏ? அவன் என்கிட்ட சொல்லல, நானும் கவனிக்கல. கவனிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா தானே கவனிச்சிருப்பேன். எதுவும் லேசா கீறிட்டு இருப்பான். ஏன் இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசுபடுத்தி கோவப்படுறீங்க? சின்ன விஷயமா பெரிய விஷயமாங்கிறது அவங்க மனசை பொறுத்தது. ஆமாங்க, நானும் அதைத்தான் சொல்றேன். என் கண்ணுக்குள்ள உங்க கை விரல பட்டு எனக்கு கண்ணீர் வர்றது உங்களுக்கு சின்ன விஷயமா போச்சு. அவன் கையில காயப்பட்டோன்னு அது மட்டும் உங்களுக்கு பெருசா போச்சு. நான் எப்படி துடிக்காம இருக்க முடியும்? பொண்டாட்டி ஒரு கண்ணுனா புருஷனுக்கு அந்த புள்ளைங்க ஒரு கண்ணு தானே. அந்த எண்ணெய உனக்கு வர மாட்டேங்குது. உன் வயிற்றுல பிறந்தாலே நீ பாசத்தை காட்டணுமா? அதுக்கு பேர் பாசம் இல்ல, சுயநலம். தெருவுல போற நாய் மேல கூட பரிவு காட்டுறாங்க பாரு, அதுக்கு பேரு தான் பாசம், அன்பு. லோக், நீ என்ன சுயநலக்காரன் நினைச்சா கூட பரவாயில்ல, எந்த தகப்பனும் இதை தாண்டி செய்வான். போடி. அத்தானா இவ்வளவு கோவமா பேசினாரு? ஆமாண்டி, முந்தெல்லாம் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டாரு. ஆனா இன்னைக்கு கதவை டபார்னு நெஞ்சில் அடிச்ச மாதிரி சாத்துட்டாரு. எனக்கு அன்பு இல்லையா, பாசம் இல்லையா? முந்தெல்லாம் மூச்சுக்கு 300 தரம் ஜானு கடைக்கு போலாமா, ஜானு ஹோட்டலுக்கு போலாமா, ஜானு சினிமாக்கு போலாமா, ஜானு பீச்சுக்கு போலாமான்னு கேட்பாருல்ல. உனக்கு தான் நல்லா தெரியுமே. பணம் நாங்க பீச்சுக்கு போய் 1 மாசம் ஆச்சுடி. நீ வேறக்கா, அத்தானுக்கு ஆபீஸ்ல ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த மண்ல இருந்து அந்த கண்ணம் பையன் வந்ததுல இருந்து ஆளே தலைக்கீழ மாறிட்டாரு. ஆமா, யார் அந்த கண்ண? அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஏன் அவனை அந்த மான்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு? தெரியாது. நீங்க எல்லாம் அவருக்கு சொல்லக்கூடாதாடி? உங்க அக்கா மனசு நோகாம நடந்துக்கிறோன்னு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? புத்தி சொல்ற அளவுக்கு அத்தா என்னக்கா தப்பு பண்ணாரு? என்ன தப்பு? அந்த பையன் கையில காயப்பட்டத நான் கவனிக்கலையா? நான் என்ன வேலைக்காரியா? உங்க அக்கா என்ன வேலைக்காரியாடி? யாரோ ஒரு பையனை கவனிக்கலன்னு உங்க வீட்டுக்காரனை திட்டுவாராடி? திட்டுவாரா? சொல்லு. அது சரிக்கா, யாரோ ஒரு பையன் மேல இவ்வளவு கரிசனை காட்டுறாருன்னா அந்த பையன் யாரா இருக்கும்? எனக்கு தான் தெரியாது தெரியாது சொல்லிட்டே இருக்கல, திரும்ப திரும்ப அதையா கேட்டுட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. முந்தியெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாலும் பழம் படத்துல சரோஜா தேவி பக்கத்துல இருந்து சிவாஜி கவனிச்சுக்கிட்ட மாதிரி கவனிச்சுப்பாரு. இப்ப எல்லாம் திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஏங்கா, கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டே அந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு மறைக்கிற பத்தியா? நான் ஒண்ணும் மறைக்கலடி. கண்ணை யாருங்கிற உண்மை எங்களுக்கு முன்னாலே தெரியும். என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? தப்பா நினைச்சிட்டீங்க. ஏமாத்தல, குடும்ப பிரச்சனை வெளியே தெரிய வேண்டாம்னு தான் மறைச்சோம். எல்லாரும் சேர்ந்து இதை மறைச்சு வச்சுட்டீங்க. ஆனா என்னால இந்த உண்மையை ஏத்துக்க முடியல, இந்த வேதனையை தாண்டிக்க முடியல. இத பாருங்க, உங்களுக்கு உபதேசம் மட்டும் தான் நினைக்காதீங்க. ஒரு தவறு நடக்க போதா தெரிஞ்சா முன்கூட்டியே நாம அதை தடுக்கலாம். நடந்து முடிஞ்ச பிறகு நாம் என்ன செய்ய முடியும்? இது உன் புருஷனோட கௌரவ பிரச்சனை. புருஷனோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை. பால் இந்த பக்கம் வராம விளையாடுங்க, மறுபடியும் வந்துச்சு தொலைச்சிடுவேன்.